நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்ணங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. இந்த உன்னத பாட்டை நாம் மறுபடியும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தகைய கண்ணோட்டத்தோடு நாம் இதை தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே பற்பல விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. ஒருவரை ஒருவர் அவர்கள் புகழ்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பாராட்டுகிறார்கள், ஒருவரிடத்திலே ஒருவர் நேசத்தை காண்பிக்கிறார்கள். அதே போல இருவருக்கும் இடையிலே ஒரு மனசமாதானமின்மை வருகிறது, பிரிவுகளும் வருகிறது, சேர்தலும் வருகின்றன. இப்படியாக அநேக அனுபவங்கள் ஒரு மணவாளனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும் இடையே ஏற்படும். அதே போலத்தான் ஆத்ம மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் இடையிலே நாம் தான் அவருக்கான மணவாட்டி. நமக்கும் அவருக்கும் இடையிலே ஏற்படுகின்ற ஆவிக்குரிய அனுபவங்கள் அல்லது நடைமுறையிலே நாம் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்திலிருந்து நாம் எடுக்கப்படுகிற வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு நமக்கோடு உள்ள ஒரு அனுபவங்கள் எப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வருகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், அதில் தக்கபடி அந்த அனுபவத்தின் மூலம் அந்த அனுபவங்களை நாம் புரிந்து கொண்டோம். என்னென்ன விதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும், எது நல்லது எது கெட்டது, நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது, இந்த அனுபவங்கள் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லது மனவாளன் நம் மீது எவைகளை கண்டு பிரியமாய் இருக்கின்றார், எதையெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகின்றார், நம்மிடத்துல என்ன செய்ய விரும்புகின்றார், இவைகளை எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதுதான் இந்த உன்னத பாட்டு. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆவிக்குரிய பார்வை என்பது நமக்கு மிக மிக அவசியம். ஏனென்றால் இது ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆணும் பெண்ணும் மணவாளன் மணமாட்டியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதை அப்படியே வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டிருக்கிற அப்படின்னாலே இதனுடைய ஆவிக்குரிய சத்தியங்களையும் உண்மைகளையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆவிக்குரிய பார்வை மிக மிக அவசியமாக இருக்கு. ஆகவே இந்த அதிகாரத்தை தியானிப்பதற்கு நமக்கு ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம் வேண்டும், ஒரு ஆவிக்குரிய இருதயம் வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி என்றால் இவைகள் நமக்கு அநேக விதமான ஒரு என்ன இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று என்ன தோன்றும். அவ்விதமாக எண்ணாமல் ஒவ்வொன்றுக்கும் பின்பாக ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கிறது, ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது, நமக்கான பாடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து இவைகளை நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஏற்ற மனவாட்டிகளாக நாம் உருவாக்கப்படுவோம். அந்த உருவாக்கப்படுதல் தான் மறுபடியும், அதாவது நாம் ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவோ கிரியைகளை செய்வோம், ஊழியங்களை செய்வோம். ஆனால் ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப ஒரு உதாரணமாக பொருட்கள் செய்கின்றோம், இந்த பொருட்கள் தங்கத்தால் செய்தாலும் அதே பாத்திரம் தான், வெள்ளியால் செய்தாலும் அதே தான், எவர் சொல்வது செய்தாலும் அதுதான், ஈயத்தில் செஞ்சாலும் அதே தான். ஆனால் அதற்கான மதிப்பு வேறுபடுகிறது. அதே போலதான் நான் அதாவது ஒரு குறைவான ஆவிக்குரியவனாக இருந்தும் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், ஒரு மாம்சத்துக்கு உரியவனாக இருந்தும் ஊழியம் செய்யலாம், அல்லது ஒரு நார்மலான ஆவிக்குரியவனாக இருந்து ஊழியம் செய்யலாம், அல்லது ஒரு முழுமையான ஆவிக்குரியவனாக இருந்து ஊழியம் செய்யலாம். எல்லாரும் ஒன்று போல ஊழியம் செய்யலாம். ஆனா நான் குறைந்த ஆவிக்குரியவனாக இருந்து நான் ஊழியம் செய்வதற்கு குறைவான பலன், மாம்சத்திலிருந்து செய்கிற ஊழியத்திற்கு எந்த பலனும் கிடையாது. நடுத்தரமான ஒரு ஆவிக்குரியவனாக இருந்து ஊழியம் செய்வேன் என்றால் அதற்கு நடுத்தரமான ஆவிக்குரிய பலன். அப்போ ஒரு முதிர்ச்சி அடைந்த ஆவிக்குரியவனாக இருந்து நான் ஊழியம் செய்வேன் என்றால் அதற்கு நிறைவான பலன். அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக பாடுபடுகிறோம், கர்த்தருக்காக நாம் சாட்சியாக நிற்கிறோம். ஆனால் அது ஒவ்வொன்றும் நான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை போல நான் மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனிலிருந்து நான் செய்கிறேன் என்பதை வைத்துதான் அதற்கான பலனுடைய மதிப்பு கூடுகிறதும் குறைகிறதுமாய் இருக்கிறது. ஆகவே இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஒருபுறம் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்தல், ஆண்டவருக்காக சாட்சியாக இருத்தல், எல்லா காரியங்களும் செய்கின்ற பொழுது இன்னொரு புறம் நான் எந்த அளவுக்கு மறுரூபம் அடைகிறேன் என்பது மிக 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 முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த உன்னத பாட்டிலே இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு மணவாளனுக்கு ஒரு ஏற்ற ஒரு மணவாட்டியாக நாம் எப்படி இருப்பது.
அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காரியங்கள் அநேக நுணுக்கமான விஷயங்களை கர்த்தர் நமக்கு இதை வெளிப்படுத்தி வைத்திருக்கின்றார். இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என் பிரியமே என்று அழைக்கின்றார். யாரையும் மணவாட்டியை பார்த்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். என் பிரியமே என்ற வார்த்தை என்பது அதாவது ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையிலே உள்ள பந்தம் என்பது பற்பல வகையிலே இருக்குது. பற்பல வகை என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தில் ஒரு நியமம், ஒரு ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப ஆணை திருமணம் செய்வது என்பது ஒரு நியமமாக இருக்கு. அதனால ஏதோ எல்லாருக்கும் நடக்குது எனக்கும் நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மணவாளன் மணவாட்டி இருக்கிறது ஒரு கடமைக்கான ஒரு அந்த சமுதாயத்தின் நியமத்திற்கு கொடுக்கின்ற மதிப்பிற்காக அவர்கள் இணைந்து வாழ்வது. அல்லது சில நேரங்களில் சூழ்நிலை, இப்பொழுது ஒரு வாலிப பெண் இந்த உலகத்துல தனித்து வாழ முடியாது, அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவளை பராமரிப்பதற்கு ஒரு தேவை. அப்போ இந்த சூழ்நிலையின் தேவைக்காக இரண்டு பேரும் இணைந்திருப்பது. அதே போல ஒரு வாலிப ஆணும் தனித்து வாழ முடியாது, அவனுக்கு சாப்பாடு போடுவது, அவனுக்கு மற்ற பராமரிப்பதற்காக ஒரு பெண் தேவை. இந்த சூழ்நிலையின் தேவைக்காக இருவர் இணைந்து அதற்காக வாழ்வர்களானாலும் அது முடியாது. அல்லது பெற்றோர்கள் திருமணம் செய்து நிச்சயித்து விட்டார்கள் என்ற பயத்தின் அடிப்படையிலே இணைந்து வாழ்வது. இப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இந்த திருமண இந்த வாழ்க்கையிலே இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அது உண்மையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை என்று சொன்னால் அவர்கள் இடையிலே இருக்கக்கூடிய அன்பினால் அவர்கள் சேர்ந்து வாழ்வர். ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்து அந்த அன்பின் அடிப்படையிலே சேர்ந்து வாழ்வோம். இந்த இடத்துல அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உள்ள இந்த வாழ்க்கை என்பது அன்பின் அடிப்படையில் இருக்கு. பிரியமே என்றால் ஆண்டவராய் மணவாளன் மணவாட்டியின் மீது பிரியமாக இருக்கின்றார். இந்த பிரியத்தின் நிமித்தமாகத்தான் தன்னை அவர் சிலுவையிலே தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி தன்னை போல பூரணத்துக்குள் கொண்டு வருவதற்காகவும் தன்னோடு பரலோக ராஜ்யத்திலே எங்கும் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ப அன்பை நாம் அதிகமாக உணர வேண்டும். என் பிரியமே என்று சொன்னார் அந்த மணவாளன் மணவாட்டிக்கு இடையிலே அன்பு. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் இடையில உள்ள அந்த உறவானது எதன் அடிப்படையில அமைந்திருக்கிறது? பலவாறாக இருக்கலாம். இப்பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு வியாதியினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்போம். அந்த சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வியாதியிலிருந்து சுகமடைவோம். அதன் மூலமாக ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்திருப்போம். அல்லது நாம் ஒரு கடன் பிரச்சனையில் இருந்திருப்போம். நம்ம நெருக்கடியிலே இதனுடைய வாழ்வு முடிவு தற்கொலை தான் என்ற நிலைமையில அடைந்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் அற்புதமாக நம்மை காப்பாற்றி நம்மை கரை சேர்த்திருப்பார். அது நிமித்தமாக நம்ம ஆண்டவரை பின்பற்றி இருப்போம். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. சில பேர் இந்த தீய சக்திகள், பில்லி சூன்ய மந்திரவாதிகளால் பாதிக்கப்பட்டு ரொம்ப பயங்கரமான உபத்திரவத்தில் இருப்பாங்க. கர்த்தர் அவங்களை விடுவித்திருப்பாங்க. அதன் விதமாக அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவாங்க. அப்போ சில பேர் ஆண்டவர் பாவத்திற்காக தன்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை உணர்ந்து பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவார். இப்ப நம்ம எந்த அடிப்படையில் இருந்தாலும் கடைசியா வர வேண்டியது இதில் தான். என்ன வியாதியில் சுகப்படுத்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என் கடப்பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை, குழந்தை இல்லாததுக்கு குழந்தையை தந்து என்னை ஆசீர்வதித்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து நான் அதன் மூலமாக ஆண்டவரை நான் பின்பற்றி இருந்திருக்கலாம். ஆனால் நான் வரவேண்டிய அந்த எல்லை அல்லது வரவேண்டிய அந்த புள்ளி என்னவென்றால் ஆண்டவர் மீதான அன்பு. அந்த அன்பு எங்கே? எனக்காக என் பாவத்துக்காக அவர் ஆண்டவர் மரித்தார் என்ற அந்த சத்தியத்தை உணர்வதினால் உண்டாகக்கூடிய அன்பு. அந்த உணர்வு இருந்தால்தான் நான் தொடர்ந்து இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர பிரயாசப்படுவேன். வேறு பல காரியங்களுக்காக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பேனால் நான் பாவத்தை குறித்து கவலைப்படாமல் இருப்பேன். அப்போ நாம எப்படியாகிலும் ஆண்டவரை விசுவாசித்திருக்கலாம், ஆண்டவர் நமக்காக மரித்ததை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் வர வேண்டிய இடம் எங்கே என்றால் அவரை அன்பு செலுத்துவதான இடத்திற்கு நாம் வர வேண்டும். பாவியாகிய எனக்காக இயேசு மரித்தாரே, இந்த ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்ற அடிப்பில் அந்த நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிற ஆண்டவருக்கும் நமக்குமான அந்த உறவிற்குரிய அந்த இடம் என்பது அன்பு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு கூறும்போது நமக்கு வேறு காரியங்கள் எல்லாம் அதற்கப்புறம் தேவையில்லாம போயிடும்.
நான் அவரை நேசிக்கவும் அவருடைய அன்பை உணர்ந்து அந்த அன்பிலே நான் பின்பற்ற ஆரம்பித்து விடுவேன் என்று சொன்னால், அதற்கப்புறம் நான் வேறு காரியங்களுக்காக வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது. வேறு காரியங்களால இந்த உறவு அசைக்கப்படாது. இந்த அன்பிற்கு வரவில்லை என்றால், உதாரணமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஒரு கீழான நிலைமையில இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை உயர்த்தி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது ஒரு பெரிய வியாதியில மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சகோதரனை அல்லது ஒரு சகோதரியை ஆண்டவர் சுகப்படுத்தி அவனை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ தொடர்ந்து அடுத்து ஒரு வியாதி வருகிறது. இந்த அன்பு என்ற இடத்துக்கு வராமலேயே கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதமானவர், அற்புத சுகம் கொடுத்துட்டார் என்பது அடுத்து ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு வியாதி வரும்போது அதுல நமக்கு சுகம் கிடைக்கலன்னா நம்ம ஆண்டவர் விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சோம். அதே போல ஆசீர்வாதம் தந்ததுனால ஆண்டவர் பின்பற்ற ஆரம்பிச்சுனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு குறைய ஆரம்பிச்சுன்னா நம்ம அவரை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த அன்பு என்ற இடத்திற்கு நாம் வரவில்லை என்று சொன்னால் நாம் இந்த ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்ற முடியாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ, எவ்வளவு தூரத்துக்கு நிம்மதியும் சமாதானம் இருக்கிறதோ, அவ்வளவு தூரம் நமக்கு போராட்டமும் இருக்கிறது, உபத்திரவங்களும் இருக்கின்றன, இழப்புகளும் இருக்கின்றன. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அவ்வளவாக நமக்கு இழப்பும் இருக்கின்றன. இதை நாம் மறுக்க முடியாது. இதை நாம் தவிர்த்து செல்ல முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக வாழ, தேவபக்தியாய் வாழ அவன் மனதாய் இருப்பான் என்றால் அவன் துன்பப்படுவார்கள். ஏனென்றால் அந்த துன்பத்தின் மூலமாகத்தான், அந்த பாடுகளின் மூலமாகத்தான் அந்த ஒரு நபரை, அந்த ஒரு மனிதனை அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பரிபூர்ண சாயலுக்குள் கொண்டு வருகின்றார். பாடுகள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல் ஒரு மனிதனை பூரணப்படுத்த முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஏன் ரட்சிக்கிறார் என்று சொன்னால், தன்னை போல பூரணப்படுத்தி அவரை பரலோகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கின்றார். அப்போ அவர் ரட்சித்தது மாத்திரமல்ல, அவர் நமக்கு பூரணப்படுத்த வேண்டியது அவருடைய தெய்வீக சித்தம். பூரணப்படுத்த வேண்டும் என்றால் பாடுகளையும் துன்பங்களையும் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதை தவிர்த்து நம்ம வாழ முடியாது. அப்போ அந்த பாடுகளும் துன்பங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த அன்பு என்ற இடத்திற்கு நம்ம வரவில்லை என்றால் நம்ம பாடுகளை சகிக்க முடியாது, போராட்டங்களை சகிக்க முடியாது, பிரச்சனைகளை சகிக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சிடும், நம்முடைய விசுவாசத்துல இருந்து நம்ம விழுந்து விடுவோம். ஆகவே என் பிரியமே என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றார், உனக்கும் எனக்குமான உறவு அன்பில் இருக்க வேண்டும், அன்பில் நீடித்திருக்க வேண்டும். நான் உன்னில் அன்பு கூர்ந்து உனக்காக என் ஜீவனை கொடுத்து விட்டேன். இனி நான் ஆண்டவர் செய்ய வேண்டிய எதுவுமே இல்லை. அவர் நம்மிடத்துல அன்பு காட்டுவதற்காக வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரு தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டார். ஜீவனை கொடுத்தது மூலமா நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அதுக்குள்ள வச்சுட்டார். இனிமே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற பொழுது நமக்கு பாடுகள் துன்பங்கள் இருந்தாலும் தொடர்ந்து ஆசீர்வாதங்களும் உண்டு. நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்திலே தெய்வீக ஞானத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். சபை ஒவ்வொரு விதமான காலகட்டங்களிலே ஒவ்வொரு காலங்களையும் கடந்து செல்கிறது. சிபிர்னா சபையின் காலகட்டத்தில் இருந்து என ஆசீர்வதிக்கணும் உயர்த்தணும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சிபிர்னா சபையின் காலகட்டம் ஓத்துறதுக்குனே நியமிக்கப்பட்ட காலகட்டம். உயிரை காப்பாற்றுவதே பெரிது, உயிரோடு இருப்பதே பெரிது. ஏனென்றால் தேடி தேடி கொலை செய்யப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள். ரோம சக்கரவர்த்திகள் அவர்களை அழிக்கணும், ஒண்ணு நம்முடைய தெய்வத்தை வணங்கணும், ரோமர்களுடைய தெய்வத்தை வணங்கணும், அல்லது அவங்க சாகணும். இந்த ரெண்டை தவிர அவங்களுக்கு கிடையாது. எப்படி அந்தி கிறிஸ்துவின் காலத்துல என்ன விதமாக ஒண்ணு அந்தி கிறிஸ்துவ வழிபடணும் அல்லது உயிரை விடணும். அதே போன்ற ஒரு நிலைதான் சிபிர்னா சபையின் காலகட்டத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் போய் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், வாழாக்காமல் தலையாக்கணும் கேட்டு இருக்க முடியாது. அதே போல இந்த காலகட்டத்திலும் சில நாடுகளிலே அல்லது சில பகுதிகளிலே சிபிர்னா சபையின் காலகட்டத்திலே சபைகள் கடந்து போகலாம். இப்ப வட இந்தியாவில் சில பழைய இடங்கள்ல, நேபாளத்துல, வங்கதேசத்துல, ஏன் கொழும்புல கூட அந்த புத்த மத தீவிரவாதிகள் கிறிஸ்தவங்களையும் அழிக்கிறாங்க. இப்படி பற்பல விதமான சூழ்நிலைகள்ல, பற்பல விதமான இடங்கள்ல, பற்பல விதமான இந்த உபத்திரவங்களின் காலம் நிற்கும் போது அங்க வாழக்கூடியவங்களுக்கு அங்க என் தொழிலை ஆசீர்வதியும் என்னை உயர்த்தும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அந்த விசுவாசத்தை காப்பாற்றுவதே பெரும். நம்ம அந்த விசுவாசத்துக்காக ஒன்று ஜீவனை விட வேண்டும்,
அல்லது அந்த ஆண்டு அந்த கிருபையினால நம்மளை எங்கேயாவது மறைச்சி கிரைச்சி காடுகள்ல வனாந்தரங்கள்ல அல்லது அந்த அரசாங்கத்துக்கு தெரியாம உறவினர்கள்ல வீடுகள்ல நம்ம உயிரை காப்பாற்றி வாழ்றதுதான். ஆகவே இதெல்லாம் அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம அந்த உபத்திரவத்தில் கடந்து போக முடியும். அன்னைக்கு கடந்து போயிருக்கிறார்கள். நம்மை போன்ற மனிதர்கள், நம்மை போன்ற மாம்சமும் ரத்தம் உடைய அநேக தேவ பிள்ளைகள் ரோம சக்கரவர்த்தியின் காலத்துல எவ்வளவோ கொடிய உபத்திரத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க. படுவேதனையில் பறந்த வெற்றி. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. அப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள்ல எவ்வளவு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கொடூரமாக நசுக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் அங்கு தெரிந்து கொள்வீர்கள். அதனால ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க முடியாது, நேரத்தில் இருக்கக்கூடாது. அவர்கள் இங்கு பலவாறு பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்களுடைய உண்மையான கொள்கை என்பது கடவுள் இல்லை. கடவுளை நம்புறவங்களை எவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்துவாங்கிறது அது ரஷ்யாவில், ருமேனியாவில். அங்க அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்பவர் ருமேனியாவை சார்ந்தவர், வன்யா ருமேனியாவை சார்ந்தவர். அவங்களாம் எவ்வளவு தூரம் அந்த விசுவாசத்துக்காக பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அது இன்னைக்கு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள், அரசியல்வாதிகளை எதிர்த்து நிற்பவர்கள் என்றெல்லாம் இங்கே இருக்கலாம். ஆனா அவங்க தத்துவத்தின்படி கடவுள் நம்பிக்கை தான் மனிதர்களை கெடுக்கிறது, மனிதர்களை சுரண்ட வைப்பது கடவுள் நம்பிக்கை, கடவுள் என்பதே இல்லை. ஆகவே அவங்க அதிகாரத்துல வந்துட்டாங்கன்னா அந்த நம்பிக்கையில் இல்லாத எல்லாத்துக்குமே அவங்க கட்டாயப்படுத்திருக்காங்க. லெனின் காலத்துல, மார்க்ஸ் காலத்துல. மார்க்ஸ் அதுக்கு சத்திய அந்த தத்துவத்துக்கான இதை போட்டாரு. லெனின் அதை அந்த அரசாங்க பீடத்துக்கு கொண்டு வந்தார். ஸ்டாலின் உச்சபட்ச அதிகாரத்தை காமித்து அநேகரை கொடூரமாக கொன்றார், இரக்கம் இல்லாமல் கொன்றார். ஸ்டாலின் என்பது ஒரு நல்ல பெயர் கிடையாது, பயங்கரமான ஒரு மோசமான கொடூர சர்வாதிகாரியம். ஹிட்லர் ஒரு வகைன்னா ஸ்டாலின் இன்னொரு வகை. அவனை ஸ்டாலின் கொன்னது எண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு. ஏன்னா அவனை எதிர்த்து யார் பேசினாலும் ஸ்டாலின் ரஷ்யாவில் இருக்க முடியாது. அப்போ அது சோவியத் யூனியன். அப்போ இந்த விதமான காலகட்டங்கள் இருக்குது. இப்ப அடுத்து முகமதியர்கள் எடுத்துக்கொண்டால் அதுவும் அப்படிதான். நீங்க முகமதிய நாடுகள் நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது, கிறிஸ்தவங்களை வெளிப்படையா இருக்க முடியாது. இப்ப அமெரிக்கா இதுல இருக்கிறதுனால ஏதோ அவங்கவுங்க வீட்டுக்குள்ள அப்படி இருந்துக்கலாம். ஆனாலும் அங்க இருக்கக்கூடியவர்களை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றது என்பது எவ்வளவோ கடினமான காரியம். அப்போ இப்ப எந்த இடத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு சபை ஒவ்வொரு பகுதியில அது ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும். அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம அதற்கு ஏற்றபடிதான் இருக்க முடியும். மற்றபடி இல்லாத ஒரு பொதுவான அமைதியின் காலகட்டம் அது சிலவங்களுக்கு கிடைக்கும். இப்ப நமக்குலாம் நம்மளை பொறுத்தவரைக்கும் அது அமைதியின் காலம் தான். இதெல்லாம் அமைதி தான், கொஞ்சம் பிரச்சனையோடு தான் நம்ம இருக்கிறோம். இந்த அமைதியின் காலத்துலதான் நம்ம கேட்டுக்கிடலாம், தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுவதற்கு, அமைதியோடு ஜீவனம் பண்ணுவதற்கு, நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, நாம தேசத்துல உயர்வது, உயர்ந்த பதவிகளுக்கு வருகிறது. அங்க இருந்து கர்த்தருக்கு இந்த உயர்ந்த பதவிகள், உயர்ந்த நிலைமைகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், நாம் சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கலெக்டராக இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை லஞ்சம் வாங்காமல் திட்டங்களை சரியாக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியதுல உறுதியான முடிவெடுத்து, அதுக்காக எதிர்த்து நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய நேர்மையான முறையில வாழுகின்ற பொழுது, ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கும்போது லஞ்சம் வாங்காம நேர்மையான முறையில நம்மளால் இயன்ற அளவு இந்த மக்களுக்கு என்ன விதத்துல நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உயர்ந்த தொழிலதிபராக இருப்பவர்கள் என்ன செய்யணும்? எண்ணற்ற நன்மையான செயல்களை செய்ய வேண்டும். ஒரு நிறுவனம் வைத்துக் கொள்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காருங்க. தன்னுடைய ஃபேக்டரியில ஏழை பாளைகளாக இருக்கக்கூடிய ஏழை பாளைகளாக சமுதாயத்தில் நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விதவைகள் அல்லது ரொம்ப பலவீனமான ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கொடுக்கணும். விதவைகள், அனாதைகளுக்கு அவங்கள படிக்க வச்சு இந்த சொத்துல இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவிதமானவர்களை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கான கல்விக்கூடங்களை கெட்டிருக்கிறது, அவங்களுக்கு நன்மை செய்கிறது. இதெல்லாம் கிறிஸ்துவின் பெயர்ல நம்ம செய்யணும். அந்த நன்மை செய்யும் போது இவ்விதமாக நம்ம ஒரு இடத்துல உயரலாம். அந்த கருத்தை நம்மளை உயர்த்துறாருன்னா, ஒரு தொழிலதிபராக இருந்தா நான் இவ்விதமாக அந்த சமூகத்துக்கு நான் நன்மை செய்வதன் மூலமாக கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்த வேண்டும். என் தொழில் நிறுவனத்துல ஜப கூட்டங்களை நடத்தணும், அவங்களுக்கு நல்ல போதைகளை போதிக்கணும், பாதிகளையும் அவங்களுக்கு வேலை கொடுத்து, குடிகாரர்களையும் போதை வசூலுக்கும் வேலை கொடுத்து அவங்களுக்கு போதிச்சு அவங்களுக்கு சீர்திருக்கிறது. இது யாரும் தப்பே சொல்ல மாட்டாங்க.
என் நிறுவனமா அவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்யுது. அப்புறம் நான் ஒரு நிறுவனம் நடத்தினேன், அதுல எனக்கு நல்ல லாபம் இருக்குன்னா ஏழைகளுக்கு அதாவது விதவைகள் மாத்திரம் இல்ல, ஏழை பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது, ஏழை பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்கிறது, எல்லா விதமான நன்மை சமுதாயத்துக்கு நம்ம என்னென்ன நன்மை எல்லாம் செய்ய முடியுமோ நம்முடைய பணத்தை கொண்டு, அதுபோல கிறிஸ்தவ சபைகளை தாங்குதல், ஊழியர்களை தாங்குதல், இவங்களையும் செய்ய வேண்டும். அப்ப ரெண்டையும் செய்யும் போது அவங்களால சொல்ல முடியாது. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் செஞ்சோம்னா சமுதாயத்துக்கு செய்யணும், கொஞ்சம் இவங்க மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புறம் இவ்விதமான காரியங்களை செய்யணும், இன்னொரு புறம் இவ்விதமா செய்யணும். இதற்காக தேவன் நம்மளை உயர்த்தலாம். உயர்த்துதல் என்பதற்காக நான் ஒரு டாக்டராக இருந்தேன்னா, இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ டாக்டர்கள் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. நான் 2-3 சில டாக்டர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். 5 ரூபாய்க்கு வாங்கி, திருச்சிக்கு பக்கத்துல ஒரு டாக்டர் 5 ரூபாய்க்கு வாங்கி மருத்துவம் பார்க்கிறார். அவரு கிறிஸ்டின் கிடையாது, ஹிந்து. தஞ்சாவூர் பக்கம் ஒரு டாக்டர் இருக்காரு, அவரு இதே மாதிரிதான். இந்த மாதிரி குறைந்த கட்டணத்துல பேருக்கு ₹1 வாங்கிட்டு மக்களுக்கு மருத்துவம். இப்படி செஞ்சா என்ன செய்ய முடியாது. ஏவை மாதிரி 3 மடி 4 மடி கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்க முடியாது. ஒரு சின்ன சாதாரண வீட்டுலதான் அவர் செய்ய முடியும். சரி, ஒரு இந்துவாக இருப்பவர்கள் அதை செய்கின்ற பொழுது, ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஃபீஸ் வாங்கினாலும் ஏழை பாளைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவத்தை கொடுக்கவோ, பல இதற்காக நிறைய உலகமெங்கிலும் நிறைய டொனேஷன் கொடுக்குறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம இங்கே வச்சு நம்ம பெரிய பில்டிங்கை கட்டுறது மாத்திரம் ஏழைகளுக்கு அந்த முக்கிய நோக்கம், கஷ்டப்பட்டவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இலவசமான மருத்துவம், உயர்தரமான மருத்துவங்கிறது. இப்படி இவ்விதமாகத்தான் நம்ம சிந்திக்க வேண்டும். நம்ம தேசத்துல நம்ம ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்ம வர்றோம், ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துறோம், பெரிய கோடீஸ்வரனா மாறினா நம்ம இப்படிதான் செய்யணும். அதை நமக்கு வர்ற அந்த பொருளாதாரத்தை வச்சு கர்த்தருடைய சபைகளை தாக்குறது, இன்னொரு பக்கம் மக்களுக்கு நன்மை செய்வது வைக்கணும். இது அமைதியான காலகட்டத்துல ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அமைதியான நமக்கு இருக்கல, இங்க தேசத்துல நம்ம தொழில் செய்ய முடியும், வைக்க முடியும் அப்படிங்கும்போது அதுல நம்ம முன்னேறி போய் இப்படி செய்ய வேண்டும். அதுதான் நம்ம திமோத்தேயுல வாய்க்கணும். அமைதியான காலகட்டத்தில் நம்ம அமைதி உள்ள ஜீவனோடு பண்ணி தேவபக்தி உள்ளவர்களை நம்ம காமிக்கணும். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும். ஒரு தொழில் வச்சிருக்கோம்னா, ஜனவரி அன்னைக்கு ஒரு கூட்டத்தை வச்சு, அன்னைக்கு கம்பெனிக்கு லீவை விட்டு கூட்டத்தை வச்சு எல்லாருக்கும் சுவிசேஷம் வச்சு, அவங்களுக்கு அதுல கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க, சம்பளத்தை நல்லா கொடுக்குறது, அவங்களுக்கு ட்ரெஸ்கள் வாங்கி கொடுக்குறதோ அல்லது உணவு அளிப்பதோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். நிறுவனங்களை வளர்வது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல விதமான சமுதாய பணிகள், ஒரு பக்கம் கர்த்தருக்காக சபைகளை தாங்குதல், ஊழியர்கள் தாங்குதல், இன்னொரு பக்கம் சமுதாயத்துக்கு ஏழப்பட்ட பாழப்பட்ட கஷ்டவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. அதை ஏதாவது ஒரு செய்யறதுக்கு நம்ம ஒன்று சிந்திக்கணும். அவ்விதமாக செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி, அப்போ இந்த காலகட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்தந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கணும். அப்போ அந்தந்த காலகட்டத்தில் இப்ப அமைதியுள்ள காலத்துல நம்ம இப்படி எதிர்பார்க்கலாம், என்ன உயர்த்துங்க, எனக்கு நல்ல படிப்பு தாங்க, எனக்கு நல்ல வேலை தாங்க, நல்ல பெரிய தொழில் நிறுவனங்களை நான் செய்யணும், பெரிய வேலைக்கு போகணும், இப்பதான் நம்ம கர்த்தரத்துல கேட்பதுக்கு தப்பு இல்லை. அதை நம்ம அதன் மூலமாக அந்தந்த உயரத்துக்கு சென்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மற்றபடி இது இல்லாத காலகட்டத்தில் ஒருத்தர காலத்துல நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அஸ்திபரமாக மையமாக இருப்பது கர்த்தருடைய அன்பு. கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு. என் பிரியமே, அதைத்தான் சொல்லு. என் பிரியமேனா எனக்கு உனக்குமான ஒரு அன்பில் இருக்க வேண்டும். அந்த அன்புல இருக்கிறவங்களால இதை செய்ய முடியும். கர்த்தர் மேல உள்ள அன்புலா இருக்கிறவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட சிந்தனைகள் மூலமாக செய்வார்கள். இது கர்த்தர் மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு உலகத்துல அன்பு இருக்காது, பொண்ணு பொருள் அன்பு இருக்காது, மற்ற உலக பிரகாரமான காரியங்கள்ல, உலக பிரகாரமான நிகழ்ச்சிகள்ல அன்பு பிரியம் இருக்காது. அவங்களுடைய சிந்தனை எல்லாம் இப்படித்தான் போயிட்டே இருக்கு. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ள வளரணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும், கர்த்தர் நிமித்தமா செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படித்தான் சிந்திப்பாங்க. அதைத்தான் அங்க சங்கீத கிடக்கிறான், ஆகாமிய கூடாரங்கள்ல 1000 நாள் வாழ்வதை பார்க்கணும், தேவனுடைய வாசப்படியில் ஒரு நாள் இருப்பது நல்லது. தேவன் மீது அன்பு இருக்கும்போது நமக்கு இந்த ஆகாமிய கூடாரமாகிய உலக பிரகாரம் மக்களோடு நமக்கு நெருங்குறதுக்கு பிரியமே வராது. அந்த காரியங்களில் ஈடுபட நமக்கு பிரியம் வராது. நமக்கு எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒண்ணு ஆண்டோட இருப்பது அல்லது ஆண்டோட சபையோடு இருப்பது, ஆண்டுடைய ஊழியத்தில் இருப்பது, இதுதான் நமக்கு பிரியமா மாறிடும். ஏன்னா நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களோட தான் நம்ம இருப்போம். ஆண்டவர் மேல நேசிக்கும் போது ஆண்டரோட தான் நம்ம இருக்க விரும்புவோம். ஆண்டரோட, ஆண்டுடைய பிள்ளைகளோட, ஆண்டுடைய காரியங்கள தான் நம்ம இருப்போம். வேற எதுவும் நமக்கு பிரியமா இருக்காது. போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அருமையானவர்களே, அப்போ என் பிரியமே என்று ஆண்டவர் சொல்லும்போது உனக்கும் எனக்குமான இந்த உறவு அன்புல நம்ம கட்டப்பட நம்ம பார்க்கணும். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது அங்க
என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அப்படின்னா என்னது? பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு ஒப்பிடுகிறேன் அப்படின்னா அது என்னது? பார்வோனுடைய ரதங்கள்னா என்னது? பார்வோன்னா யாரு? எகிப்தினுடைய ராஜா. எகிப்தினுடைய ராஜா. ரதம் என்னது? யுத்தத்துல ரத வீரர்கள் இருக்கு, யுத்தத்திலயும் இருக்கு. இந்த பவனி வர்றதுக்கு ரதம் செய்வாங்க. ரதம் என்னது? சப்பரம் மாதிரி தான். சப்பரம் தான் ரதம். ரதம் சரி. ரதங்கள்ல பூண்டி இருக்கிற பரிகள் பவுஞ்சி அப்படின்னா இப்ப நெட்ல இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கு, தமிழ் டிக்ஷனரியும் இருக்கு. பரிகள் அப்படின்னு சொன்னா குதிரை. பரிகள் பவுஞ்சு அப்படின்னா பவுஞ்சா வருதுன்னு என்ன அர்த்தம்? பவுஞ்சா வருது கேள்வி இல்லையா? பவுஞ்சா வருதுன்னா கூட்டமா வர்றது. ஒரு கூட்டம். ரதங்கள்ல ஒத்த குதிரை போட்டிருக்கிற ரதம் இருக்கு, ரெட்டை குதிரை இருக்கு, 3 குதிரை இருக்கு, 4 குதிரை இருக்கு, 7 குதிரை இருக்கு. ரதத்தினுடைய வேகத்துக்கு தக்கவாறும் அது அளவுக்கு தக்கதாகவும் அதுல பூட்டி இருக்கிற குதிரைகள் இப்படி விரிஞ்சி போனது இருக்கு, வரிசையா இருக்கிறது இருக்கு. வரிசையா போட்டு குதிரைகள், அத்தனை குதிரைகள் அவங்க போவாங்க. குதிரைகள்னா பரிகள் போஞ்சுன்னா நிறைய எண்ணிக்கை உள்ள குதிரைகள் பூட்டி இருக்கக்கூடிய பார்வோனுடைய ரதங்களுக்கு நீ ஒப்பாய் இருக்கிறாய் என்று சொல்லி அங்க அந்த மணவாட்டியை பார்த்து அவர் புகழ்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன நாம் பார்க்கும்போது, முதலாவதாக பார்வோனுடைய ரதங்கள் என்பது எதை குறிப்பிடுகிறது? பார்வோனுடைய ரதங்கள் 2 காரியங்களுக்காக பயன்படுகிறது. ஒன்று யுத்தத்துக்கு. இன்னைக்கு ஒரு ஏவுகணை, அதாவது இந்த காலகட்டத்தில் யுத்தத்துக்கு மிகவும் மிகவும் முக்கியமான இப்போ உள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏரோப்ளேன். இந்த காலகட்டத்தில் யார்கிட்ட ஏவுகணை, சிறப்பான ஏவுகணை, எந்த நாட்டிடம் சிறப்பான ஏவுகணை இருக்கிறதோ அந்த நாடு யுத்தத்தில் ஜெயிக்கும். சிறப்பான ஏவுகணை என்று சொன்னால் அதிக தூரம் செல்லுதல், அதிக வெடிமருந்துகளை சுமந்து செல்லுதல், அதிக வேகத்தோடு செல்லுதல். மற்றொன்று, இப்ப நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை போட்டாங்கல்ல, ஏவுகணை போட்டாங்களா? இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் வந்துச்சு. ஏவுகணை ட்ரோன்னால செஞ்சாங்க. ரஷ்யா யுக்ரைன்ல ஏவுகணை போட்டாங்க. அப்போ அந்த ஏவுகணை பற்றி அப்போ வாசிருப்பீங்கல்ல, அதாவது ரேடார்ல சிக்காம விதத்துல போகக்கூடிய, இதுதான் அந்த ஏவுகணையுடைய தரத்தை கூட்டுறது. ஒரு ஏவுகணை ரொம்ப சிறப்பான ஏவுகணை, அப்படி துல்லியமா, அதாவது எந்த இடத்துக்கு டார்கெட் பண்றோமோ அந்த இடத்துக்கு அந்த கம்ப்யூட்டர்ல செட் பண்ணிட்டா அந்த இடத்துக்கு அல்லது அந்த பொருளை பின்னாடியே அது கைடட் ஏவுகணைன்னு சொல்றாங்க. அந்த பாயிண்டை கொடுத்துட்டா அது கரெக்டா போய் அது விரட்டி போய் அந்த பாயிண்ட்ல கரெக்டா விழுமா, துல்லியமா அடிக்கக்கூடியது, ரேடார்ல சிக்காதது, அதிக வேகத்தோடு சொல்றது, அதிக வெடிமருந்துகள் சொன்னது. இதுதான் ரொம்ப சிறப்பான ஏவுகணை. அப்படி ஒரு சிறப்பான ஏவுகணையினால் நமக்கு நிறைய இந்த தடவை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்த போது யாருக்கு வெற்றி? இந்தியாவுக்கு. அதுக்கு காரணமான எதை சொல்றாங்க? எந்த ஏவுகணை? பிரம்மோஸ்ங்கிற ஒரு ஏவுகணையை அவங்க பயன்படுத்தும் போது அவங்களால ரேடால அதை பிடிக்க முடியல, அதுக்கு பதில கவுண்டர் செய்ய முடியும். அவங்க நிறைய அனுப்புன ஏவுகணைகள் மற்றும் பல காரியங்களை ட்ரோன்களை எல்லாத்தையும் நம்ம தடுத்தோம். அது தடுத்ததுக்கு மிக முக்கியமானது ஆகாஷ். அதுக்கப்புறம் SU-400 அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு அமைப்பின் மூலமாக ஒரு ஏவுகணையோ ஒரு ட்ரோனோ இங்க நம்மளை பாதிக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்தாங்க. ஆனால் நாம அனுப்புனது அவங்களால தடுக்க முடியல, எதிர்க்க முடியல. ஏன்னா நம்முடைய ஏவுகணைகள் சிறப்பாக இருந்ததுனால. இப்ப இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏவுகணை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அதை வைத்து எதிரிகளை நாம் தாக்கி அழித்து ஜெயிக்க முடியும். அதே போலத்தான் அந்த காலத்துல ரதம், யார்கிட்ட ரதம், நல்ல ரதம் இருக்கு, அதாவது அந்த ரதம் யுத்தம் சமப்படுத்தப்பட்ட வெளியில நடக்காது. கல்லு முரடு, கண்ணு, மண்ணு, கிண்ணு, தண்ணி கிண்ணு எல்லாத்துல போனாலும் அந்த ரதம் என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா இருக்கும்.
ரதம்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிறது மாதிரிலாம் இருக்காது. அன்னை ஒரு மாட்டு வண்டி கொஞ்சம் கூண்டு மாட்டு வண்டி மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த இடத்துக்கு போகணும். அப்படிப்பட்டதுல வந்து இது நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தா பார்வோனுடைய ரதங்கள் வந்து மிக சிறப்பான ரதங்கள். எகிப்து மன்னனுடைய பார்வோனுடைய ரதங்கள் புகழப்பட்டிருக்கு. அநேக ராஜாக்கள ரதங்கள் இருந்தாலும் இந்த எகிப்து மன்னுடைய ரதங்கள் என்பது மிக சிறப்பாக இருந்திருக்கு. அப்போ இந்த ரதங்களுடைய ரதப்படையில வந்து என்னன்னா, இந்த ரதத்துல வந்து ஒருத்தர் வந்து அதுக்குள்ள ஒரு குதிரை இருக்கலாம், 2 குதிரை இருக்கலாம், 3 குதிரை இருக்கலாம், நிறைய குதிரை இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் யுத்தத்துக்கு 1-2க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்புல ஒண்ணுதான் இருக்கும் பெரும்பாலும். அந்த கூண்டுல ஒருத்தர் நின்று ஈட்டி எறிகிறதோ, வாழை எடுத்து சண்டை போடுறதோ, அல்லது அம்பு எடுத்து எய்கிறதோ எல்லாத்தையும் செய்வார். ஒருத்தர் வந்து வண்டியை ஓடிக்கிட்டே இருப்பார். இந்த ரதங்கள் வந்து சிறப்பான ரதங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க பெரும்பாலும் யுத்தத்தில் ஜெயிப்பாங்க. ஏன்னா மற்றவங்க வந்து குதிரை இருக்கும், அடுத்து வந்து காலாட்படை, யானைப்படை தான் நம்ம நாட்டில். மற்றபடி அந்த நாடுகள்லாம், அதாவது அந்த இந்த வேதாகமத்தில் உள்ள தேசத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் வந்து ரதம், காலாட்படை, குதிரை. இப்ப இது எல்லாத்துலயும் மிக சிறந்தது ரதம் தான். ஏன்னா இப்ப குதிரையை ஓட்டிக்கிட்டே சண்டை போடணும், ஒரே ஆளு தான் குதிரையும் ஓட்டணும், அவரே தான் சண்டையும் போடணும். ஆனா ரதத்துல என்ன, குதிரை ஓட்டுறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் அந்த குதிரை அந்த 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 வண்டியில வந்து அவங்க நின்று செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். குதிரையை வந்து என்னன்னா அது மேலே எங்கேயும் இருக்கும்போது அந்த அதுல பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதே பெருசு. காலாட்படனா கீழே நின்று சண்டை போடணும். இப்ப நீங்க கீழே நின்று சண்டை போடுற வண்டியில இருந்து சண்டை போடுறது ஈஸியா நெஞ்சிருவாரு, அடிச்சிருவாரு. அப்போ இந்த ரதங்கள் தான் இன்னைக்கு ஏவுகணை எப்படி டெக்னாலஜியோ அதே போல அன்று இந்த ரதங்கள் தான் மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி போல. இந்த ரதம் யார்கிட்ட சிறப்பான ரதங்கள் இருக்கோ அவங்க கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. இவ்வளவு ரதம் இருக்குப்பா, இந்த நாட்டை ஜெயிக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ரதம் தான் பார்வோனுடைய ரதத்தில் உள்ள குதிரைகளுடைய கூட்டத்திற்கு ஒப்பாக நான் உன்னை ஒப்பிடுகிறேன். அப்ப பார்வோனுடைய அந்த ரதங்கள் என்பது, இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 68:17. எப்படி பார்வோன்ட்ட ரதங்கள் இருக்கிற மாதிரி கர்த்தரிடமும் ரதம் இருக்குங்கிறத அங்க நம்ம பாக்குறோம். அதை சொல்றோம், தேவனுடைய ரதங்கள் என்று அந்த வார்த்தையிலே இருக்கு. அப்ப என்னன்னா இந்த பார்வோனின் ரதம் தேவனுடைய ரதத்தை குறிப்பிடுகிறது. தேவனுடைய ரதத்துல தேவன் இருக்கிறார். இப்ப பாருங்க, அடுத்து இந்த வசனத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாதான் அந்த ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிற பார்க்கணும். சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து. அப்போ இந்த பார்வோனுடைய ரதம் என்பது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், மறைமுகமாக ரதத்தின் மீது நம்பிக்கையாயிராமல், அந்த ரதம் என்பது அந்த ரதத்துல இருக்கிறவருக்கு ஒரு அடையாளம். அப்ப தேவனின் ரதம், பார்வோனின் ரதம் தேவனுடைய ரதத்துக்கு அடையாளம். தேவனுடைய ரதத்துல தேவன் இருக்கிறார். அதாவது நம்மீதும் உலக பிரகாரமான எந்த அறிவு, புத்திசாலம், பலத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைப்பதை அந்த பார்வோனின் ரதம் குறிப்பிடுகிறது. அப்போ நம்ம எப்போ ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக ஆண்டவருடைய சாயலில் வர்றதுக்கு கர்த்தருடைய நாமத்தின் மேல் உள்ள நம்பிக்கையில வாழக்கூடியவர். இந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேர்த்தியாக தரிசிப்பதில்லை, அவருடைய நாமத்திலே தான் நம்ம அவர் நாமத்து மேல விசுவாசத்தினால அவரை பின்பற்றி போகிறோம். அப்போ கர்த்தர் மீதான நம்பிக்கை, கர்த்தருடைய நாமத்தின் மீதான நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லாத்தையும் கர்த்தருடைய நாமத்தின் மீதான நம்பிக்கையில வாழக்கூடியவர்களாக. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும், பல தேவைகள் வரும். ஆனா கர்த்தருடைய நாமத்தை நம்பி வாழக்கூடியவங்க நம்ம இருக்கும்போதுதான் அவருடைய சாயலை நம்ம மறுரூபம் அடைவதற்கு முதல்ல கர்த்தரை நம்பி கர்த்தருடைய நாமத்தை நம்பி வாழ்வது. இப்ப இந்த கர்த்தருடைய நாமத்தினா தேவனை நம்பி, இப்ப தேவனிடத்துல கட்டப்பட்டிருக்கிற. இப்ப அவங்க பாக்குறோம், பூண்டி இருக்கிற அப்படின்னு சொன்னா, பூண்டுதல் என்றால் கட்டப்படுதல். அந்த ரதத்துல அல்லது குதிரை வண்டியில குதிரையை கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க, ரதத்துல அந்த ரதியை கட்டுறது. அப்ப கட்டப்பட்டிருக்கும் போது இந்த வேதாந்தத்துல 2 விதத்துல நம்ம கட்டப்பட்டிருக்கிறேன்னு அப்போ சொன்னையே போல் சொல்றார். 2 தீமோத்தேயு 1:8. ரெண்டு தீமோத்தேயு 1:8.
அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருத்தல். அதாவது குதிரை ரதத்தோட கட்டிருக்கும் போது குதிரை தன் இஷ்டத்திற்கு வாழ முடியாது, இஷ்டத்துக்கு போக முடியாது. இப்ப ஒரு ரதத்துல பூட்டப்பட்டிருக்கிற ஒரு குதிரைக்கும் வனாந்திரத்துல அல்லது காட்டுல சுதந்திரமா தெரிகிற அந்த குதிரைக்கும் எவ்வளவு வித்தியாசம். அதாவது காட்டுல வாழக்கூடிய அந்த குதிரை அது சுதந்திரமா இருக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா வாழ்க்கைக்கு அது பயங்கர கட்டப்படுதல் என்பது ஒரு ஒழுங்குக்குள் வருதல். அந்த கட்டப்படுற குதிரைக்கு அநேக பயிற்சி இருக்கும். அதாவது அந்த குதிரைக்காரன் அந்த அந்த மூக்குல போட்டு அந்த அந்த கயிறை பிடிச்சிருப்பான், அந்த கயிறுலயே சிக்னல் கொடுப்பான். இங்கிட்டு அதை இந்த லாடத்தை இப்படி தூக்கி போட்டோம்னா அந்த குதிரை இங்கிட்டு திரும்பும், இங்கிட்டு போட்டோம்னா இங்கிட்டு திரும்பும். அப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சா அது நிற்கும். அல்லது ஸ்பீடா போனா ஒரு சுண்டு சும்னா வேகமா போக சொல்லுங்க, வேகமா போகும். அந்த அந்த கயிறுல எல்லா சிக்னலையும் அவன் கொடுப்பான். அதெல்லாம் அது கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓடணும். அதுக்கப்புறம் அதுக்கு எதிர வரக்கூடிய அந்த தடைகளை அதை பார்த்து அது ஓடணும். மேடு இருந்துச்சுன்னா மேடை தாண்டி ஓடணும். அது அது விலகி ஓடணும். இப்படி அந்த குதிரை ஒரு யுத்த குதிரை என்பது அது ஒரு கட்டப்பட்டிருக்கிற குதிரை. அதற்கு அநேக பயிற்சி. அப்போ அவர் நிமித்தம் இயேசு கிறிஸ்து, நம்ம இயேசு கிறிஸ்துவினும் கட்டப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கட்டப்பட்டவர்கள். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சபடி எதையுமே செய்ய முடியாது. அந்த கட்டப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்க வேண்டும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் நமது இஷ்டப்படி வாழலாம், நமக்கு விருப்பமானபடி வாழலாம். ஆனா நம்ம எப்போ ரூபவதியா மாறுறோம், எப்போ ஆண்டவருக்கு பிரியமா மாறணும்னா அவர் நம்ம வாழ்க்கையில அவர் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்கள நம்ம மாறணும். அவரோடு கட்டப்பட்டு அவர் நிமித்தமாக அவரோடு கட்டப்பட்டவர்களாக. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயு 2:9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் காதவன் போல கட்டப்படும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்படும். நாம் அறிவிக்கிற இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்படுது. அப்படி என்ன? இந்த ஊழியத்தின் நிமித்தமாக கட்டப்படுதல். தேவனுடைய வார்த்தை நாம அறிவிக்கின்ற இந்த வார்த்தை நிமித்தமாக கட்டப்பட. வார்த்தையில நம்ம எதை சொல்றோமோ அதன்படி நம்ம வாழ்வோம். வார்த்தையை நம்ம சொல்றபடி நம்ம வாழணுங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம விருப்பத்தை சிலுவையில் அறைகிறோம், நம்ம விரும்பினதை நம்ம சிலுவையில் அறைகிறோம். அது இந்த வாழ்க்கை, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமா இந்த ஊழியத்தின் மூலம் என்ன செய்யுது? நம்முடைய நேரங்கள் கட்டப்படுகிறது. நம்ம ஏதாவது நம்ம ஒரு ஆசையோ ஒரு பொருள் வாங்க வரும்போது, திடீர்னு ஒரு ஊழியத்துக்கு தேவை வரும்போது நம்ம அங்க கட்டப்படுறோம். நம்ம அந்த பொருளை ஊழியத்துக்காக கொடுக்கும்போது நம்முடைய தேவைகளை நம்ம சந்திக்காம போகிறோம். இப்படி கட்டப்பட்டு இருப்பது அவர் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம் கட்டப்படுதல், சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்படுதல். அப்போ நம்ம எப்போ அவருக்கு அழகுள்ளவங்களா மாறுறோம்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பூர்ண சௌந்தர நீதிமொழிகள்ல கடைசி அதிகாரத்துல உன்னை போல ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கணவன் புகழ்றான். எப்போ அந்த மனைவி அந்த கணவனுக்கு அவ்வளவு கட்டுப்பட்டு இருக்கும். அவன் குடும்பத்தை, அதாவது கணவனுடைய குடும்பத்துல கணவனுடைய பிள்ளைகள், அதாவது கணவனுக்கு தனக்கு பிறந்த பிள்ளைகளை கவனிக்கிறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, அவ வீட்டுக்குள்ள இருந்தே கணவனுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறது. அவ வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறான், வீட்டுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறான், சுதந்திரமா தெரியல. அவன் அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்துதான் அவன் சொல்றான், நீ ஒரு அருமையான மனைவி, தன்னிஷ்டத்துக்கு செய்யாத, புருஷனை கனம் பண்ணி மரியாதையோடு புருஷனுக்கு கீழடங்கி அவர் சொல்வதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிய கூடிய வலையில வாழக்கூடிய ஒரு பெண். அப்போ இன்றைக்கு நாம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பெண், மனைவி, மனவாட்டி. அப்போ ஆண்டவர் சொல்றபடியே வாழக்கூடியவர்களாக நம்ம வாழும். இது எல்லா வகையிலும் நம்ம வரும். அப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த 2 நிமித்தமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, அவருடைய ஊழியத்தின் அல்லது அவருடைய ஊழியங்கள், அவருடைய சபை அல்லது சுவிசேஷம், அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக கட்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை அதற்கு ஏற்றபடி அதற்குபடி நம்ம கட்டப்படும். நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்வது கிடையாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது 3வது பரிகள், குதிரைகள் எதற்கு அடையாளம்? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், கர்த்தரால் ஜெயமோ கர்த்தரால் ஆயத்தப்படுவது. குதிரை என்பது என்றால் ஆயத்தமா,
அது எப்பவுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நீங்க எல்லாருக்கும் இத்தனை ஹெச்பின்னு சொல்லுவோம், ஹார்ஸ் பவர். ஏன்னா மற்ற எல்லா மிருகங்களை விட இந்த சக்திங்கிற விடுப்புல எப்பவும் ஒரு துடிப்பா, ஒரு வீரியமா, அது ஒரு பலனா இருக்கிறது ஒரு குதிரை. அதான் சக்திக்கு அடையாளமாக ஹெச்பி, ஹார்ஸ் பவர், குதிரையினுடைய சக்தியை தான் சக்திக்கு அடையாளமாக சொல்லுகிறார். அப்ப குதிரை என்றால் ஆயத்தமாக இருத்தல், தேவனுக்காக ஆயத்தமாக இருத்தல், தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாக இருத்தல், தேவனுடைய காரியங்களுக்காக ஆயத்தமாக இருத்தல், எஜமானுக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கும்படி எப்பொழுதுனாலும் ரெடியா இருக்கணும். ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். தேவன் என்ன சொல்றாரோ உடனே அவர் சொல்வதையும் அவர் விரும்புறதையும் உடனடியாக செய்யக்கூடிய, உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய, உடனடியாக அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு ரெடியா இருக்குது. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி. எசப்பா நீங்க என்ன நீங்க என்கிட்ட சொன்னாலும் சரி, அதை நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஐயோ என்னால போக முடியாது, எனக்கு அதை செய்ய முடியாது, எனக்கு இது அப்படி சொல்லாம நீங்க என்ன சொன்னாலும் உடனே நான் இதை செஞ்சிடறேன். கர்த்தாவே சொல்ல மாட்டேன்னு கேட்கிறேன். அதுதான் ரெடியா இருக்கு, எப்பவும் ஆல்வேஸ் ரெடி. ஐயோ இதை என்னால செய்ய முடியாது, இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் காலம் போகணும், அல்லது எனக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லாம என்ன சொன்னாலும் உடனே நான் அதை செய்ய ரெடியா இருக்கேன் அப்படிங்க. தேவனுக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் எப்பொழுதும் ஆயத்தமான நிலைமையிலே தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல். அடுத்து கடைசியாக நாம் பார்க்கும்போது பவுஞ்சி, பரிகள் பவுஞ்சிக்கு ஒப்பிடுகிறேன். பவுஞ்சி என்றால் கூட்டம். அதாவது நம்முடைய வாழ்க்கை நாம தனிப்பட்ட விதத்துல ரட்சிக்கப்படுறோம், ஆனா கூட்டமாக வாழ்றோம், ஒரு சரீரமா வாழ்றோம். நம்ம தனித்து ஒரு அவயமாக இருக்கிறோம், ஆனா ஒரு சரீரத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது அந்த குதிரையில நீங்க அந்த ரதத்துல உள்ள குதிரைகள் சேர்ந்து செல்வதுதான் வெற்றி கிடையாது. குதிரை, அதாவது அந்த காலகட்டங்கள்ல இந்த ரதங்கள் போட்டி நடக்கும். ரதங்கள் போட்டி, அந்த ரதங்கள்ல குதிரைகள் இருக்கு. இந்த குதிரையில அதாவது வலுவான குதிரைகள் நிறைய இருக்கலாம், ஆனா அது ஒரு சேர்ந்து ஓடி பழகலைன்னா அந்த குதிரையில ஜெயிக்க முடியாது. ஒரு 4 குதிரை இருக்கு அப்படின்னு சொன்னா 4 ஒரு சேர ஓடணும், ஒண்ணு போல திரும்பணும். அந்த 4 ஒண்ணு போல சிந்திச்சாதான் அது முடியும். அதனாலதான் அந்த மாதிரி அந்த ரத போட்டிகள்லாம் இருக்கிறவங்க அந்த குதிரைகள் எப்பவும் சேர்த்தே வச்சிருப்பாங்க, சேர்த்தே தான் மைய விடுவாங்க, சேர்த்தே தான் கட்டி வச்சிருப்பாங்க. அதான் அந்த வருஷப்படிதான் வச்சிருப்பாங்க. அது அந்த பழக்கத்திலே சேர்ந்து இசைந்து ஓடுதல். அப்போ நான் தனித்து நான் ஏன் இஷ்டப்படி வாழ்றது என்பது கொஞ்சம் எளிது. ஆனா நான் பலரோடு சேர்ந்து ஒத்திசைந்து ஒரு மனதோடு சேர்ந்து வாழ்வது என்பது, அதற்கு என்ன நான் ரொம்ப அர்ப்பணிக்கணும், ரொம்ப விட்டு கொடுக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். என் கூட வர்றவங்க நான் புரிஞ்சு கொள்ளணும். என் கூட யார் யாரெல்லாம் இவருக்கு இப்படிப்பட்ட அப்ப இவங்கள்ட்ட நம்ம இவங்களுக்கு இப்படிப்பட்டமா நம்ம நடந்துக்கிடணும். இது தப்பா நினைச்சிடக்கூடாது, முகஸ்துதியாகவோ இது இல்லை. இப்ப நம்ம இருக்கோம், இப்ப நான் என் கூட இருக்கேன், நான் ஒரு கோவப்படக்கூடிய சுவாபம் என்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட நான் பழகும்போது அது கோவப்படல் நம்ம பொறுமையா இருந்துக்கிடணும். அப்ப கோவப்படும் போது, அதாவது இப்ப நான் கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கோவப்படாத அப்படின்னு சொன்னோம்னா இந்த கோபம் பெருகும். சார் கோவப்படாதீங்க சார், சார் செய்யக்கூடாது சார், இப்படி ஒரு மென்மையான வார்த்தைகள். இதே மாதிரி ஒருத்தர் கோபத்துக்காக மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் சில காரியங்கள் செய்ய முடியும். சபை என்பது அப்படிதான், சேர்ந்துதான் செயல்படுது. பவுஞ்சிகள் கூட்டம், நம்ம கூட்டமா தான் வாழ முடியும், கூட்டமா தான் செயல்பட முடியும். கூட்டமா வாழும்போது, கூட்டமா செயல்படும் போது சேர்ந்து ஒத்திசைந்து இசைந்து ஓடுதல். ஆகவே இந்த சேர்ந்து வாழ்தல் என்பது ரொம்ப ரொம்ப, அதாவது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சேர்ந்து வாழும்போது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்ட குணங்கள் இருக்கும்போது ஒருத்தர் காயப்படுத்தாமல், ஒருத்தர் கஷ்டப்படுத்தாமல், ஒருத்தர் வேதனைப்படுத்தாமல், அதே நேரத்துல தேவனுடைய அந்த காரியங்கள் சரியாக செய்வதற்கு நாம சேர்ந்து இசைந்து செயல்படுவது. அதுதான் அப்படி அந்த அந்த மனவாட்டி என்ன செய்றார், கூட்டமா சேர்ந்து வாழ்ந்து தன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதிப்படுத்த ஒரே இதுன்னா பொறுமை, சாந்தம், சகித்து குடும்ப அந்த குணங்கள் இருந்தாதான் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து செயல்படணும். கர்த்தர் தாமே விதமாக நாம் வளர்ச்சியடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.